அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான மஜ்லிஸிலே அழகான ஒரு உரையை நம்முடைய ஹஜ்ரத் அவர்கள் கொடுத்தார்கள். இந்த சிறப்பான இந்த இடத்தில் நடைபெறக்கூடிய தீன் சம்பந்தமான பணிகளை மரியாதைக்குரிய ஐதுரு சாலிம் அவர்கள் மிக தெளிவான முறையிலே நமக்கு சொல்லித் தந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது 4,35,00,000 மேற்பட்ட ஸலவாத்துகள் ஓதப்பட்டு அதை இப்பொழுது நாம் அவர்களின் பக்கம் ஈசால் செய்யக்கூடிய ஒரு கடைசி கட்டத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். நாம் மனிதனுக்கு அவனின் விடலின் நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். அதனுடைய பொருள், அல்லாஹ்விடத்தில் நாம் தூய்மையான உள்ளத்தோடு உறுதியோடு நாம் அவரிடத்திலே முறையிடுவோமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கு வெகு விரைவில் அந்த துஆவிற்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னி கரீபுன் உஜீபு தஅவத்தத் தா வ இதா ஸஅலக இபாதி அன்னி கரீபுன். அல்லாஹ் கூறுகிறான், என்னுடைய அடியார்கள் உங்களிடத்திலே கேட்டால் நான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன், என்னை அழைப்பவனுடைய அழைப்பிற்கு நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான். ஒரு மனிதன் யா ரப்பி, என்னுடைய இரட்சகனே என்று சொன்னால் அல்லாஹ் இப்படி பதிலளிப்பதாக வருகிறது, லப்பைக யா இபாதி, என்னுடைய அடியானே இதோ நான் வந்து விட்டேன். ஒரு தலைவன் கூப்பிட்டால் ஒரு தொண்டன் எந்த ஒரு பணிவோடு பதிலளிப்பானோ அதே போன்ற ஒரு பதிலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய அடியானை பார்த்து கூறுகிறான் என்று சொன்னால், அப்ப அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிடும் பொழுது அல்லாஹ் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான், எவ்வளவு சந்தோஷப்படுகிறான், நம்முடைய தேவைகளை அல்லாஹ் எப்படி பூர்த்தி செய்து தருகிறான் என்பதை நாம் விளங்கியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த துஆவினுடைய மஜ்லிஸ், துஆ செய்ய இருக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதில் தூய்மையான எண்ணத்தோடு நாம் கேட்கின்ற இந்த துஆவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிச்சயமாக பதிலளிப்பான் என்ற ஒரு உறுதியான யகீனோடு நாம் இந்த துஆவிலே இப்பொழுது நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அதற்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. துஆவிற்கு முன்னால் எல்லோரும் 11 தடவைகள் நபி அவர்களின் மீது ஸலவாத் சொல்லும்படி உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மத் வ அலா ஸய்யிதினா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் حمدا يوافي نعمه ويكافئ مزيده وارض عنا يا كريم يا رحيم يا الله يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك سبحانك لا نحصي ثناء عليك انت كما اثنيت على نفسك ولك الحمد حتى تحب وترضى. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد.
مجيد. آمين. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. آمين. اللهم وتحنن على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحننت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما سلمت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا ارحم الراحمين. اللهم باعد بيننا وبين خطايانا كما باعدت بين المشرق والمغرب. اللهم اغفر ذنوبنا كلها دقها وجلها واولها واخرها وعلانيتها وسرها. رب اعط انفسنا تقواها وزكها انت خير من زكاها انت وليها ومولاها. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا واسرافنا في امرنا وثبت اقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم يسر لنا امورنا امور الدنيا والاخره مع الراحه لقلوبنا وابداننا والسلامه والعافيه في الدين والدنيا والاخره انك على كل شيء قدير. اللهم انا نسالك يا الله يا رحمن يا رحيم يا جار المستجيرين يا امان الخائفين يا عماد من لا عماد له يا سند من لا سند له يا ظهر من لا ظهر له يا حفظ الضعفاء يا كنز الفقراء يا عظيم الرجاء يا منقذ الهلكى يا منزي الغرقى يا محسن يا مجمل يا منعم يا مقدر يا عزيز يا جبار يا متكبر انت ولينا يا ارحم الراحمين. اللهم انا نسالك العافيه في الدين والدنيا والاخره انك على كل شيء قدير. يا مونس كل وحيد ويا صاحب كل فريد ويا قريبا غير بعيد ويا شاهدا غير مغلوب. يا حي يا قيوم يا ذا الجلال والاكرام. يا حي يا قيوم يا ذا الجلال والاكرام. اللهم انا نسالك من خير ما سالك منه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم. اللهم انصرنا فإنك خير الناصرين وافتح لنا فإنك خير الفاتحين واغفر لنا فإنك خير الغافرين وارحمنا فإنك خير الراحمين وارزقنا فإنك خير الرازقين واهدنا ونجنا من القوم الظالمين وهب لنا ريحا طيبة كما هي في علمك وانشرها علينا من خزائن رحمتك واحملنا بها حمل الكرامة مع السلامة والعافية في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم اجعلنا هادين مهتدين غير ضالين ولا مضلين سلما لأوليائك وحربا لأعدائك نحب بحبك من أحبك ونعادي بعداوتك من خالفك من خلقك. اللهم هذا الدعاء وعليك الإجابة وهذا الجهد وعليك التكلان. اللهم اجعل لنا ايمانا دائما وقلبا خاشعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا. اللهم ان قلوبنا ونواصينا وجوارحنا بيدك لم تملكنا منها شيئا فإذا فعلت ذلك بنا فكن أنت ولينا واهدنا إلى سواء السبيل. اللهم إنا نسألك حبك وحب من أحبك وحب عمل يقربنا إلى حبك واجعل حبك أحب إلينا من البارد للعطشان واسقنا بكأس محمد صلى الله عليه وسلم شربة لا نظمأ بعدها يا ذا الجلال والإكرام. اللهم أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين وألحقنا بالشهداء والصالحين. اللهم أعنا على غمرات الموت وسكرات الموت. اللهم اجعل آخر كلامنا عند انتهاء أجالنا قول لا إله إلا الله محمد رسول الله. اللهم احفظنا من كل بلاء الدنيا ومصيباتها وفتناتها وعذاب الآخرة. توفنا مسلمين وألحقنا بالصالحين.
اللهم مثل ثواب ما قرأناه وما صليناه هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منك إلى روح سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والشهداء والصديقين والصالحين. اللهم يسر لنا أمورنا فإن تيسير كل عسير عليك يسير. ربنا تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. يا الله يا رحمن கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த சபையின் பொருட்டால் உனது நபியின் மீது சொல்லப்பட்ட ஸலவாத்துகளின் பொருட்டால் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் மனைவிமார்கள் பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களது சகோதரர்கள் சகோதரிகளினுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. எங்களுடைய உற்றார் உறவினர்கள் அனைவர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. எங்களுடைய மாணவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய கிருபை எங்கள் மீது பொழிவாயாக. யா அல்லாஹ், எல்லா பாவங்களையும் நீ மன்னிப்பதாக கூறுகிறாய். கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் மன்னிப்பதாக நீ கூறுகிறாய். ரப்பனே, எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. எங்களுடைய எல்லா முன்னேற்றங்களுக்கும் எது தடையாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட பாவங்களுக்கும் எங்களை நீ பாதுகாப்பாக. நீ மிகப்பெரிய கிருபை உள்ளவனாக இருக்கிறாய். 100 ரஹ்மத்தில் 99 ரஹ்மத்துகளை நீ வைத்திருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த கிருபையின் மூலம் எங்களை நீ கிருபையான கண் கொண்டு பார்த்து எங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் துக்கங்களையும் நீக்குவாயாக. எங்களுடைய எல்லாருடைய பாவங்களை பொறுத்து தூய்மை பெற்ற அடியார்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் உன்னுடைய ஹபீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. எங்களில் யார் நோய் நொடி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்களை எல்லாம் ஷிஃபாவாக்கி பரிபூர்ணமான ஆஃபியத்தை அவர்களுக்கு நீ கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், என்னென்ன கடன் தொல்லைகளில் நாங்கள் மாட்டியிருக்கிறோமோ அப்படிப்பட்ட கடன்களை விட்டும் எங்களை நீ நீக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய திருப்தியான வாழ்க்கையை நீ பொருத்தி கொள்ளக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு நீ நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், அல்லாஹும்ம வஃபிக்னா லிமா துஹிப்பு வ தர்தா வஜஅல் ஆখিরাতাனா கைரன் மினல் ஊலா. அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ், எங்களுக்கு என்னென்ன ஹலாலான தேவைகள் ஹாஜத்துகள் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் நீ பூர்த்தி செய்து தந்துள்வாயாக. யா அல்லாஹ், எங்களிலே எத்தனை பேர்கள் தங்களுடைய பெற்ற பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நிக்காஹுக்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஜோடிகளை நீ இணைத்து தருவாயாக. எங்களிலே யார் திருமண பந்தத்திலே நாங்கள் இருக்கிறோமோ எங்களுக்கும் எங்களுடைய மனைவிகளுக்கும் இடையில் நல்ல பிரியத்தையும் அன்பையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நிக்காஹிலே எந்த விதமான விரிசலோ எந்த விதமான ஆபத்துகளோ ஏற்படாத நிலையில் அல்லாஹ் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களிலும் எங்களுடைய பிள்ளைகளிலும் எங்களுடைய பெண்களிலும் பரிபூர்ணமான ஈமானை அல்லாஹ் யா அல்லாஹ் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், பரலான தொழுகைகளையும் சுன்னத்தான தொழுகைகளையும் பேணி தொழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் எங்களை நீ ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், எப்பொழுதும் உன்னுடைய நினைவிலேயே இருக்கக்கூடிய நன்மக்களாகவும் நீ தரக்கூடிய முசீபத்துகளை சகிப்புத்தன்மையோடு இருந்து பொறுமையோடு இருந்து அதை சகிக்கக்கூடியவர்களாக யா அல்லாஹ் எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு இக்கட்டிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த துஆவை ஓதினார்களோ அதே போன்று நாங்கள் ஓதுகிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களிலிருந்து நீ நீக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்விலே பரக்கத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சம்பாத்தியத்திலே பரக்கத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய உறவினர்களில் எங்களுடைய பிள்ளைகளில் எங்களுடைய சகோதரர்களில் யார் யாரெல்லாம் எங்களுக்கு அவர்கள் பிடித்தமில்லாமல் பேச்சில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து எங்களுக்கிடையில் மஹப்பத்தையும் அன்பையும் உருவாக்குவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு நல்ல ஒரு எண்ணத்தை போட்டு எங்களுடன் உறவாடக்கூடிய நல்ல மக்களாக எங்களை நீ ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீ அறிந்தவனாக இருக்கிறாய். நாங்கள் எதை கேட்க வேண்டும் என்று நினைத்தோமோ எதை கேட்கவில்லையோ உன்னுடைய நல்லடியார்கள் என்னென்ன விஷயங்களை அவர்கள் கேட்டார்களோ
அது பூராவையும் நாங்கள் கேட்ட மாதிரி ஆக்கி எங்களுக்கு அந்த பாக்கியங்களை தந்தருள்வாயாக. அல்லாஹ் இன்று எதிரிகளால் நாங்கள் சூழப்பட்டிருக்கிறோம், எதிரிகளால் தொல்லைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். பலஸ்தீனத்திலையும் லெபனானிலையும் இன்னும் வட பகுதிகளிலையும் முஸ்லிம்களுக்கு காபிர்கள் மிகப்பெரிய தொல்லைகளாக இருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி எங்களின் மீது மஹப்பத்தை வைக்கக்கூடிய உன்னுடைய தீனை தடை செய்கிறார்களே அதை விட்டும் அவர்களை நீக்கி எங்களை நீ பாதுகாப்பாக. யா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததை போல அல்லாஹும்ம இன்னா நஜஅலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம் என்று துஆ செய்தார்களே அத்தகைய துஆவை நாங்களும் கேட்கிறோம். யா அல்லாஹ் அவர்களுக்கு எங்களின் மீது உள்ள பயத்தை போடுவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய தீனை சலாமத்தான முறையிலே நிலைநாட்டுவதற்கு, இந்த பூமியிலே நிலைநாட்டுவதற்கு உன்னுடைய நபிமார்கள் ரசூல்மார்கள் என்ன பாடுபட்டார்களோ அதே மாதிரி நாங்கள் பாடுபடுகிறோம். யா அல்லாஹ் அவர்களுக்கு எங்களை புரியக்கூடிய ஆற்றலை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த தீனை இந்த சமுதாயத்திலே இந்த நாட்டிலே நிம்மதியான முறையில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இது போன்ற தீனியான கலாசாலைகளையும் மதரசாக்களையும் மஸ்ஜிதுகளையும் உன்னுடைய பாதுகாப்பிலே நீ எடுத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எதிரிகளினுடைய கண்களோ எதிரிகளினுடைய தீமைகளோ அதில் பட்டுவிடாமல் நீ அதை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா துஆக்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும் எல்லா நபிமார்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்களுடைய பொருட்டாலும் பத்ர் சஹாபாக்கள் இன்னும் மற்ற சஹாபாக்களுடைய பொருட்டாலும் அவுலியாக்களுடைய பொருட்டாலும் எங்களுடைய இந்த துஆவை யா அல்லாஹ் மனமுவந்து ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் ஹயாத்தாக இருக்கின்ற காலம் வரை மௌத் வரையிலையும் உன்னுடைய தீனை பற்றி பிடிக்கவும், உன்னுடைய கடமைகளை செய்யவும், உன்னுடைய தடுப்புகளை விட்டும் தவிர்த்து கொள்ளவும் ஒரு நல்ல ஒரு நசீபை யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெண்களிலே தீனை நீ ஹயாத்தாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெண்களிலே பரிபூரணமான தீனையும் கணவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மையையும் யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ வழங்கி அருள்வாயாக. அதே போன்று கணவர்களும் தங்களுடைய மனைவிமார்களோடு நேசமாக இருக்கக்கூடிய ஒரு நசீபை யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் கியாமத் நாள் வரை நீ இந்த உலகம் இருக்கும் அந்த நாட்களில் நாங்கள் இருக்கின்ற ஹயாத்தாக இருக்கின்ற காலம் எல்லாம் உன்னுடைய தீனின்படியும் உன்னுடைய மார்க்கத்தின்படியும் நடக்கக்கூடியவர்களாகவும் இறுதியிலே மௌத்தாகும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாகவும் நாங்கள் மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல நசீபை யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களிலே யார் இதுவரை ஹஜ் உம்ரா செய்யாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் இதுவரை யார் சென்று வந்து விட்டார்களோ அவர்களுக்கு இன்னும் அந்த இபாதத்துகளை செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பை ஒரு தௌஃபீக்கை யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை எல்லாம் நீ புரிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா முசீபத்துகளையும் நீக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களில் யார் கடன்களிலே மாட்டியிருக்கிறார்களோ அந்த கடன்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்கள்ல உள்ள கஷ்டத்தை நீக்கக்கூடிய தன்மையை தனவந்தர்கள் செல்வந்தர்கள் அவர்களினுடைய செல்வாக்கின் மூலமாக அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு நசீபை அல்லாஹ் அந்த செல்வந்தர்களுடைய உள்ளத்திலே போடுவாயாக. யாரும் பட்டினியோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கி விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பொருள்கள்ல பரக்கத்தையும் பொருள்களில் ரஹ்மத்தையும் நீ இறக்கி நாங்கள் எப்படி இந்த உலகத்திலே சுகமாக வாழ்கிறோமோ அதே போன்று நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களும் சகோதரிகளும் சுகமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை விட்டும் ஒரு நொடி பொழுது கூட எங்களை நீக்கி விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் உன்னுடைய அருளுக்கு பாக்கியமானவர்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கிருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனூ ரப்பனா إنك رؤوف رحيم. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. ربنا هيئ لنا من أمرنا رشدا يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين.
سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم.